புது புது ட்ரெண்டிங் வீடியோக்களை பார்க்க நம்ம தமிழ் ட்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போதான் நம்ம போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். மடப்புறம் கோவில் காவலாளியாக வேலை பார்த்து வந்த அஜித்குமார் அவர்களுடைய மறைவு பார்த்தீங்கன்னா, அதாவது காவலர்களால் சித்திரவதை செய்யப்பட்டு கொடுமை செய்யப்பட்டு காலமான அஜித்குமார் நகை திருட்டு வழக்கில் கைது செய்யப்பட்டு தான் இப்படி ஒரு நிலைக்கு ஆளானார். ஆனால் கிட்டத்தட்ட இந்த விவகாரம் நடந்து 6-7 மாதங்களுக்கு மேலே ஆயிடுச்சு. இந்த நிலையில் இந்த விவகாரம் பற்றி தற்போது சிபிஐ அதிகாரிகள் நீதிமன்றத்தில் கொடுத்த தகவல் நீதிபதியையே அதிர்ச்சி அடைய வைத்திருக்கின்றது. அப்படி என்ன நடந்தது இந்த விவகாரத்தில் அப்படின்றத பற்றி தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம். அதாவது இந்த விவகாரத்தில் அஜித்குமார் குற்றவாளி இல்லை, இந்த விவகாரத்தில் அஜித்குமார் தப்பு பண்ணலைன்னா அவருக்கு ஏன் இப்படி நடந்தது, அஜித்குமார் மீது அந்த நிகிதா என்ற பெண் பொய் புகார் கொடுக்க காரணம் என்ன அப்படின்ட்டு திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. அது எல்லாத்த பற்றியும் தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம். கடைசி வர பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்டு காலமான அஜித்குமார் அவர்களுடைய அந்த மறைவிற்கு, அவருக்கு நடந்த அந்த கொடுமைகளுக்கு நீதி கிடைக்கணும், நியாயம் கிடைக்கணும். இதில் சம்பந்தப்பட்ட எவனாக இருந்தாலும் அவங்களுக்கு கடுமையான தண்டனை கிடைக்கணும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இந்த விவகாரத்தில் அப்படி என்ன நடந்தது அப்படின்ட்டு தெளிவாக பார்க்கும்போது, சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் அருகே இருக்கக்கூடிய மடப்புறம் பத்ரகாளி அம்மன் கோவிலில் காவலாளியாக 27 வயதான அஜித்குமார் என்பவர் பணியாற்றி வந்தார். அந்த கோவிலுக்கு 2025 ஜூன் மாதம் 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று சென்றபோது தங்களுடைய நகை காணாமல் போய்விட்டதாக மதுரை மாவட்டம் திருமங்கலத்தை சேர்ந்த முனைவர் நிகிதா அப்படின்ற பெண்மணி திருபுவனம் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தாங்க. திருபுவனம் காவல் நிலையத்தில் நடந்த விசாரணைக்கு பிறகு வெள்ளிக்கிழமை, அதாவது அன்னைக்கு இரவே அஜித்குமாரை மானாமதுரை குற்றப்பிரிவு தனிப்படை காவலர்கள் அழைத்து சென்றிருக்காங்க. மறுநாள் சனிக்கிழமை ஜூன் 28ஆம் தேதி மாலை சுமார் 6 மணி அளவில் மடப்புறம் பத்ரகாளி அம்மன் கோவில் அலுவலகத்தின் பின்புறம் இருக்கக்கூடிய மாட்டு தொழுவத்தில் வைத்து காவல்துறை நடத்திய விசாரணையின் போது அஜித்குமாரை ரொம்ப மோசமாக தாக்கியிருக்காங்க. மாட்டு தொழுவத்தில் இருந்து அஜித்தை காவல்துறையினர் மருத்துவமனைக்கு தூக்கி சென்றிருக்காங்க. திருபுவனம் அரசு மருத்துவமனையில் அஜித்குமாரை பரிசோதித்த மருத்துவர்கள் ஏற்கனவே அவர் காலமாகிவிட்டார் அப்படின்றதை உறுதிப்படுத்தினாங்க. அஜித்குமாரினுடைய உடல் மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனைக்கு அதன் பிறகு எடுத்து செல்லப்பட்டது. திருபுவனம் காவல் நிலையத்தை அப்போது அஜித்குமாரின் உறவினர்களும் மடப்புறம் கிராம மக்களும் சனிக்கிழமை இரவு முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினாங்க. இந்த சம்பவத்திற்கு காவல்துறை முற்றிலும் உடந்தையாக செயல்பட்டது வேதனையான விஷயம். அடுத்து நடந்தது தான் அதற்கு உதாரணம். அதாவது இந்த வழக்கு விசாரணையின் போது எஃப்ஐஆர் கூட பதிவு செய்யவில்லை என்பது குறிப்பிட வேண்டிய விஷயம். இந்த விவகாரம் வெளியானதுமே ஏதோ ஒரு எஃப்ஐஆர் பதிவை காவல்துறையினர் வெளியிட்டிருக்காங்க. அந்த எஃப்ஐஆரில் என்ன இருந்ததுன்னா, அஜித்குமார் தன்னுடைய தம்பியிடம் அந்த நகைகளை எல்லாம் கொடுத்ததாகவும், அஜித்குமாரின் நண்பர்கள் பிரலின் மற்றும் வினோத் ஆகியோரை விசாரித்த போது அஜித்குமார் தான் இந்த சம்பவத்தை செய்தான் அப்படின்ற மாதிரியும் அந்த எஃப்ஐஆரில் பதிவு செய்திருக்காங்க. அதன் பிறகு அஜித்குமார் உண்மையை ஒப்புக்கொண்டு நகையை நான் தான் இந்த மாதிரி பண்ண எடுத்துட்டேன், திருபுவனம் மடப்புறம் கோவில் அலுவலகம் பின்புறம் இருக்கக்கூடிய மாட்டு கொட்டகையில் ஒளித்து வைத்திருப்பதாக அஜித்குமார் சொன்னதாக அந்த எஃப்ஐஆரில் பதிவு செய்திருந்தாங்க. ஆனால் அங்கு சென்றும் நகைகளை தேடிய போது கிடைக்கல. இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, அந்த எஃப்ஐஆரில் பார்த்தீங்கன்னா அஜித்குமாரை குற்றவாளியாக காட்டியிருக்காங்க. அடுத்து நடந்தது தான் இன்னும் கொடுமையிலும் கொடுமையான விஷயம். திருபுவனம் மடப்புறம் கோவில் அலுவலகம் பின்புறம் இருக்கக்கூடிய மாட்டு கொட்டகையிலிருந்து
அஜித்குமார் போலீசாரிடமிருந்து தப்பிக்கும் நோக்கத்தில் ஓடிய போது கால் இடறி கீழே விழுந்திருக்காரு. மீண்டும் அவரை பிடித்து விசாரித்து கொண்டிருக்கும் போது அஜித்குமார் மீண்டும் தப்பி ஓடி கீழே விழுந்திருக்கிறாரு. அப்போது அவருக்கு வலிப்பு வந்திருக்கு. இதனையடுத்து திருபுவனம் மருத்துவமனைக்கும் பின்னர் சிவகங்கை மருத்துவமனைக்கும் கொண்டு சென்ற போது மதுரை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல சொன்னாங்க. அங்கே இரவு சுமார் 11:15 மணிக்கு மருத்துவர்கள் பரிசோதித்து விட்டு அஜித்குமார் வரும் வழியிலேயே காலமாகிவிட்டதாக சொன்னாங்க. அப்படின்ற மாதிரியும் போலீசார் தங்களுக்கு ஏற்றார் போல எஃப்ஐஆரில் எழுதி நல்லா நாடகம் ஆடியிருந்தாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த விவகாரம் தொடர்பாக முதற்கட்ட நடவடிக்கையாக மானாமதுரை குற்றப்பிரிவு தனிப்படை காவலர்களான பிரபு, கண்ணன், சங்கர மணிகண்டன், ராஜா, ஆனந்தன், மணிகண்டன் இவனுங்க தான், இந்த காவலர்கள் இவனுங்களால தான் இப்படி ஒரு சம்பவம் நடந்தது அப்படின்ட்டு சிவகங்கை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆஷிஷ் ராவத் அவர்கள் தற்காலிக பணியிடை நீக்கம் செய்து உத்தரவிட்டார். அதன் பிறகு நடந்த விசாரணையில் இந்த 6 பேருமே அந்த அஜித்குமாரை எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தினாங்க அப்படின்றது உறுதியானதுக்கு அப்புறம் தற்போது வரை சிறையில் அடைக்கப்பட்டு இருக்காங்க இந்த 6 காவலர்களும். சரி, இந்த விவகாரத்தில் அந்த நிகிதா சொன்னது மிக பெரும் பொய் அப்படின்ற மாதிரியும் சிபிஐ அதிர்ச்சி தகவலை தற்போது இந்த விவகாரம் நடந்து 6-7 மாதங்களுக்கு மேலே ஆகிடுச்சு. பிப்ரவரி 2026 முதல் வாரத்தில் பார்த்தீங்கன்னா பெரும் அதிர்ச்சி தகவலை சிபிஐ வெளியிட்டிருக்காங்க. அதை கேட்டு நீதிபதியே ஆடி போயிருக்காரு. அப்படி என்ன நடந்ததுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த நிகிதா சொன்னது எல்லாமே பொய் அப்படின்றதற்கு மிக பெரும் ஆதாரமாக அவங்க சொன்ன பதிலே அமைந்திருக்கின்றது. அதாவது இது பற்றி அந்த நிகிதா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நான் என்னுடைய அம்மாவுடன் காளி கோவிலுக்கு சென்றபோது அஜித்குமார் என்றவர் பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்தார். வந்து அம்மாவுடைய வயது முதிர்வினை பயன்படுத்தி கொண்டு என்னிடம் வற்புறுத்தி என்னுடைய காரை அவர் நிறுத்துவதாக சாவியை கேட்டார். அதன் பிறகு அவரிடம் நான் எனது கார் சாவியை கொடுத்துவிட்டு சாமி தரிசனம் செய்ய சென்று விட்டேன். திரும்பி வந்து காரில் இருந்த என்னுடைய பையை திறந்து பார்த்தபோது அதில் வைத்திருந்த நகையை காணவில்லை என அன்றைக்கு பேராசிரியர் நிகிதா அளித்த தகவலின்படி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்திருந்தாங்க. இந்த நிலையில் இந்த வழக்கானது சிபிஐ இடம் ஒப்படைக்கப்பட்ட பிறகு நிகிதாவிடம் தனியாக விசாரணை நடத்தப்பட்டது. அந்த விசாரணையில் நிகிதாவின் காரை ஒருவர் மட்டுமே பார்க்கிங் செய்யவில்லை என்ற உண்மை வெளிவந்திருக்கின்றது. நீண்ட நேரம் கழித்து தான் கார் சாவியை என் கையில் கொடுத்தார்கள் என நிகிதா தொடர்ந்து புகார் சொல்லி வந்த நிலையில் நிகிதாவின் காரை இருவர் பார்க்கிங் செய்துள்ளார்கள் என்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. தன்னுடைய காரின் சாவியை நிகிதா 2 முறை எப்படி கொடுத்தாங்க தெரியுமா? முதல்ல சாவியை 2 முறை பார்க்கிங் செய்வதற்காக கொடுத்தார் என்பது எஃப்ஐஆர்ல பதிவு செய்யவே இல்லை. நிகிதாவும் தற்போது வரைக்கும் அதை சொல்லவே இல்லை. இந்த நிலையில் விசாரணை விவரம் வேறு உண்மையை வெளிக்கொண்டு வந்திருக்கின்றது. அதன்படி பார்த்தீங்கன்னா நிகிதா 2 முறை சாவியை கொடுத்திருக்காங்க. ஒன்று, கோவிலுக்கு வந்த நிகிதாவின் காரை அருண்குமார் 2 நிமிடத்தில் பார்க் செய்திருக்கிறாரு. பின்னர் அஜித்குமாரிடம் அவங்க கார் சாவியை கொடுத்திருக்காங்க. அதை அஜித்குமார் நிகிதாவிடமே கொடுத்துட்டு இருக்காரு. அதன் பிறகு 2வதாக காரை பார்க்கிங்கில் இருந்து எடுப்பதற்காக சாவியை அங்கு வேலை பார்த்த கோவில் ஊழியர் கண்ணன் என்பவரிடம் நிகிதா கொடுத்திருக்காங்க. கண்ணன் அந்த சாவியை அஜித்குமாரிடம் கொடுத்திருக்கிறாரு. அஜித்குமார் அதை தினகர் என்ற நபரிடம் கொடுக்க தினகர் காரை எடுத்து 8 நிமிடத்தில் வெளியே வந்து கொடுத்திருக்கிறாரு அந்த சாவியை. கோவில் பார்க்கிங்கை விட்டு நிகிதா கார் வெளியே செல்லவே இல்லை என்பது சிபிஐ விசாரணையில் தெரிய வந்திருக்கின்றது. இப்போது கோவிலில் இருந்து கார் எங்குமே செல்லாத நிலையில் அஜித்குமார் மீது நிகிதா அளித்தது பொய் புகார் தான் அப்படின்ற மாதிரி சிபிஐ அப்போதே முடிவெடுத்தாங்க. அதன்படி தான் சிபிஐ விசாரணையில் நிகிதாவுடைய பதில்கள் முன்னுக்கு பின் முரணாக இருந்த நிலையில் சென்னையில் அந்த நகைகளை வாங்கியதாக நிகிதா அளித்த தகவலின்படி சிபிஐ விசாரணை அந்த நகையின் பக்கம் திரும்பியது. அதன் பிறகு அப்படி ஒரு நகையே இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு அதிர்ச்சியான தகவலும் வெளியானது. இந்த நிலையில தான் பார்த்தீங்கன்னா தற்போது இந்த விசாரணையானது சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில்
பிப்ரவரி 2026 பிப்ரவரி 4ஆம் தேதி விசாரணைக்கு வந்தது. இதில் சிபிஐ தாக்கல் செய்த பதில் மனுவில் அஜித்குமார் மீது நிகிதா அளித்த புகாரில் உண்மை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது. இதனையடுத்து மடப்புரம் கோவில் காவலாளி அஜித்குமாரினுடைய இந்த வழக்கை விசாரிக்கக்கூடிய கோர்ட் கிளை நீதிபதி ஸ்ரீமதி மனது பதறுகிறது என்று தெரிவித்ததோட விசாரணையின் போது ஒன்றும் இல்லாத விஷயத்திற்கு அஜித்குமாரை இப்படி பண்ணிட்டீங்களே, புகார் அளித்தவர் மீது ஏன் நடவடிக்கை எடுக்க வேண்டியதுதானே என கேள்வி எழுப்பிய நீதிபதி, யாராக இருந்தாலும் சிறையிலேயே இருக்கட்டும் அந்த போலீஸ்காரர்கள், மனது பதறுகிறது என வருத்தம் தெரிவித்து காவல்துறையினருக்கு பாடம் புகட்ட வேண்டும் அப்படின்ட்டு சொல்லி வழக்கை பிப்ரவரி 17ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தாங்க. அஜித்குமாரினுடைய இந்த விவகாரத்தில் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் தற்போது சிறையில் இருக்காங்கன்னா, மானாமதுரையை சேர்ந்த தனிப்படை போலீசாரான கண்ணன், பிரபு, ராஜா, ஆனந்த், சங்கர மணிகண்டன், போலீஸ் வாகன டிரைவர் ராமச்சந்திரன் ஆகிய 6 பேர் கைது செய்யப்பட்டு மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க. அஜித்குமாருடைய இந்த விவகாரம் தொடர்பாக தற்போது சிபிஐ விசாரித்துட்டு இருக்காங்க. சமீபத்தில் இந்த வழக்கில் தற்போது கூடுதல் குற்றப்பத்திரிகை கோர்ட்டில் தாக்கல் செய்யப்பட்டது. இதில் மானாமதுரை போலீஸ் டிஎஸ்பி சண்முக சுந்தரம், திருபுவனம் இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர் உள்ளிட்ட மேலும் 4 பேருடைய பெயர்கள் சேர்க்கப்பட்டிருக்கின்றது. ஆகையால் இந்த வழக்கில் அஜித்குமாருடைய இந்த விவகாரத்தில் குற்றவாளிகளாக சேர்க்கப்பட்ட போலீசாரின் எண்ணிக்கை தற்போது 10ஆக அதிகரித்திருக்கின்றது. ஒன்றுமே இல்லாத இந்த விஷயத்திற்கு பார்த்தீங்கன்னா பாவம் அப்பாவி அஜித்குமார் காலமாக்கிட்டாரு. இந்த விவகாரத்தில் தொடர்புடைய அந்த நிகிதாவுக்கோ இந்த விவகாரத்தில் சம்பந்தப்பட்டு அந்த அஜித்குமாருக்கு கொடுமை சித்திரவதை கொடுத்து இப்படி ஒரு நிலைக்கு ஆளாகிய இந்த காவலர்களுக்கும் எந்த மாதிரியான தண்டனை கொடுக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்களோ கமெண்ட்டில் சொல்லுங்கள்.